வணக்கம், வெல்கம் பேக் டு பியூர் ட்ரேடர்ஸ். யுஎஸ் ஷடன் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்கா. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து Q2 ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் அட்வைஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுஎஸ் ஷடன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இன்னும் இல்லை. 1 அக்டோபர் யுஎஸ் ஷடன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 7 days ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் ஒரு கிளியரான ஒரு ரெசல்யூஷன் வரல. ஸோ இன்னமும் வந்து அது ஸ்டாப்ல தான் இருக்கு. ஸோ Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் வந்து யார் யார் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 அக்டோபர் வந்து அதானி என்டர்பிரைசஸ், கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட், மத்திய பாரத் ஆர்கோ ப்ராடக்ட் லிமிடெட், அது மாதிரி சாத்விக் கிரீன் எனர்ஜி, இந்த 4 கம்பெனியும் வந்து 8 அக்டோபர் நாளைக்கு வந்து Q2 ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 9 அக்டோபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 பைசா கேபிட்டல் லிமிடெட், அது மாதிரி டாடா எல்சி லிமிடெட், அது மாதிரி டிசிஎஸ். ஸோ இவங்க 3 பேரும் வந்து 9 அக்டோபர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 10 அக்டோபர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 11 அக்டோபர் அப்படின்னு பார்க்கும்போது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து Q2 ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 13 அக்டோபர் வந்து HCL டெக்னாலஜியும், 16th அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ஃபோசிஸ், விப்ரோ. ஸோ இவங்க 2 பேருமே அன்னைக்கு 16th வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 18th பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க். நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய Q2 ரிசல்ட்ஸ் வந்து ஐடி மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்லையோ அல்லது நெகட்டிவ் டைரக்ஷன்லையோ புஷ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு டாப் ரேங்கிங் கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸில் வரக்கூடிய ஃபீட்பேக் வந்து ஒரு ப்ளஸ்ஸாவோ அல்லது மைனஸாவோ இருக்கும் பட்சத்தில் ஸோ மார்க்கெட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு வேளை பேரிஷாவோ அல்லது புலிஷாவோ மாறலாம். வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரியே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் அதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டினோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணுறதா இருந்ததுனாக்கா ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸை வந்து வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு அதன் பிறகு டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.